பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளில ஆண்டவர் புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க இருவர் மூவர் உன் நாமத்தில் கூடி ஜெபிக்கும் போது உங்க மத்தியில நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறவரை உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க இருக்கிறவரா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து உடைய பிள்ளைகளை தேற்றுகிறவரை உமக்கு நன்றி. இந்த கால வேளையில் நீங்க தான் எங்க மத்தியில வந்து, எங்க ஒவ்வொரு மத்தியில வந்து அற்புதங்களை செய்து இன்றைக்கு பாடுகிற பாடல்கள் இருந்து, ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் இருந்து, அனைவரே உன்னதமான வார்த்தைகளை வைத்தியம் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இது கேட்கிற ஒவ்வொருத்தரும் வெறுமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று, உங்களுடைய இறைவாக்கை பெற்று ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து பல மடங்கு ஆசீர்வாதங்களை இந்த நாளில் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் யாவரும் ஆண்டவரை போற்றுவோமாக. எஸ் காட், யாவரும் கைகளை தட்டி என்னோடு நீங்களும் பாடுவீங்க.
நம்மளுக்கு பெலனுக்கு பெலனாவும் இதய துடிப்பாகும் நம்மளுக்கு மாற்றி அவருடைய ரகசியங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் இயேசு என்னோடு இருப்பது நான் நினைச்சிட்டா என்னுள்ள துழுதமா நன்றி என்று சொல்லுதுமா என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடலை பாடி யாரும் கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய கண்ணீர்கள், நம்மளுடைய பயங்கள் எல்லாமே நீங்கி
பரலோகத்தை காணக்கூடிய ஆசீர்வாதம், அந்த காட்சி, அந்த வல்லமை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தருகிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் பாடல்கள் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். இப்பொழுது நாம் யாரும் இறைவாக்குக்காகவும் இந்த தொலைக்காட்சி வாரத்துக்கு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. யாக்கோபின் தேவனே உம்மை போற்றுகிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை போற்றுகிறோம் அப்பா. விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவாதி தேவன், இன்று முதல் நான் உன் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், இந்த நேரத்துல சப்பா யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே சப்பா, உங்களை ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நீங்க தொடுவீராக தகப்பனே. ஆசீர்வாதம் அவங்க மேல நிறங்கி வரட்டும் சப்பா. எப்பொழுதுமே சப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் தகப்பனே. இந்த நேரத்துல சப்பா ஒவ்வொருத்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. I surrender everybody those who are watching this channel, Lord. Let your presence touch them, Lord Jesus. Let your holy guide touch them right now, Lord. Fill them with your power, Lord. Let you receive the healing power, Lord Jesus. Let your Holy Spirit touch now itself and give them the deliverance, Lord Jesus. எல்லா பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக, சாபத்திலிருந்து விடுதலை தருவீராக, நோயிலிருந்து விடுதலை தருவீராக, எல்லா மன துக்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து எல்லா வேதனையிலிருந்து தகப்பனே இந்த நேரத்துல நீங்க விடுதலை தாரும். விடுதலை நாயகனா இருந்து தகப்பனே இந்த நேரத்துல அந்த மக்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. ஏக்கத்தோடு தாகத்தோடு அந்த டைம்க்கு வந்த உடைய வசனம் கேட்கறாங்க சப்பா. அனைவரும் நன்மையா நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. Fill them with your Holy Spirit. Let your abundance of blessing touch them right now, Lord. You bless as well as their family, Lord. Through them, Lord Jesus, they should be repented, Lord Jesus. Through them, Lord, they should be delivered from each and every problem and situation, Lord Jesus. In the kashtam, in the dukkam, edu in the நேரத்துல அவங்களுக்கு வராதபடி சப்பா, all the sorrow should turn into joy, Lord. Let all the darkness come into light, Lord Jesus. Let your salvation of light pour upon your people, Lord Jesus. In the நேரத்துல தகப்பனே, I surrender our messenger on your feet, Lord Jesus. You guide him and you strengthen him, Lord Jesus. You come in front of him and you speak, Lord Jesus. Let your word go and share to all the mankind, Lord. சப்பா இந்த நாளில தகப்பனே உம்முடைய வார்த்தை சொல்லும்போது சப்பா யாரும் வெறுமையாக போகாதபடி தகப்பனே உம்முடைய வார்த்தையோட மகிழ்ச்சியோட தகப்பனே நல்லா உற்சாகத்தோட சப்பா இந்த நாளை ஸ்டார்ட் பண்ற மாதிரி நீங்க ஆசீர்வதிங்க. Let your word touch deep inside the heart and penetrate all the people who are watching, Lord Jesus. You please bless them, guide them and strengthen them by your shield. Protect them by your wings, Lord Jesus. And you take care of them, Lord Jesus. Everything I surrender into your mighty and holy hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இறைவாக்குக்காக இப்பொழுது நாம் காத்திருப்போம். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று மாதத்தின் 3வது நாள், 10ஆம் மாதம் 3ஆம் நாளில் நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகின்றார் பல ஆசீர்வாதங்களினால். நாட்கள் வேக விரைவிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரின் வருகை நம் உள்ளத்தில் சமீபமாய் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகின்றோம். இன்று எங்கள் வாழ்வை மலரச் செய்வீராக. நீர் எங்கள் மேல் வைத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆன்ம கண்களை திறந்திருளும். நாங்கள் எந்த திட்டத்தோடு இந்த உலகில பயணிக்க வேண்டுமோ அந்த பயணத்தை தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருள் கூறுமாறுமை நோக்கி வேண்டுகின்றோம். எல்லா நன்மைகளும், எல்லா கிருபைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரட்டும். நிறைய அனைத்தையும் காத்து நடத்துமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்து எங்களை வழிநடத்துவீராக. என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
வசனத்துக்காய் காத்திருக்கிற உமது பிள்ளைகளை புது பலனால் நிரப்பும். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து பறப்பார்கள். அவன் ஓடினாலும் அவன் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஆமாண்டவரே, சோர்வு உமது பிள்ளைகளுக்குள் இல்லாமல் உமது பிள்ளைங்க எழும்பி உமது வாக்கை நிறைவேற்றுகிறவர்களாக இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. அனைவரையும் காத்து நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன். ஏனெனில் நாம் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாய் இருப்பதே இறைவனுடைய திட்டமாய் இருக்கின்றன. இறைவன் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பின் பலன் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதுதான் நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு திருப்பலி நற்செய்தி வாசகங்கள் என்ன உரைக்கின்றன? இன்றைய நற்செய்தி பாருங்க, லூக்கா நற்செய்தியில 10ஆம் அதிகாரம் 17 24 வரைக்கும் வாக்கியங்கள். 10ஆம் அதிகாரம் 17 24 வரைக்கும் என்ன குறிப்பிடுகிறார்? ஆண்டவராகிய கடவுள் பூமியிலே பணி செய்யும் போது 72 பேரை அழைக்கின்றார். விவிலியம் சொல்லுகிறது பாருங்க, அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தனர். அவர்களை ஆண்டவர் அனுப்பும் போது உங்க சொந்த வீட்டுக்கு செல்லுங்க. சொந்த வீடுனா எது? உங்களுடைய இனத்தார் வீட்டுக்கு செல்லுங்க. அன்றைக்கு யூத மக்களை சந்திக்கும்படி, இஸ்ராயல் ஜனங்களை சந்திக்கும்படி 72 பேரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார்? வேற்று மக்கள் மத்தியில போகாதீங்க, வேறு இனத்தார் மத்தியில போகாதீங்க, உங்களுடைய சொந்த இனத்தின் வீட்டுக்கு செல்லுங்க. இன்றைக்கு நாம் அனைவருமே கேட்கிறவங்க கத்தோலிக்க மக்களா இருக்கலாம். ஆக எழும்புகிறவர்கள் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே பணி செய்யணும். நீங்க அந்நிய டினாமினேஷனை சேர்ந்தவர்களா இருக்கலாம். நீங்க எந்தெந்த டினாமினேஷன்ல இருக்கீங்களோ அந்தந்த மக்களை சந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியானது தன் சொந்த வீட்டை சுத்திகரிக்கிற நாள் என்று சொல்லப்படுகிறது. தனி சொந்த வீடுனா என்ன அர்த்தம்? எந்த டினாமினேஷன்ல நீங்க பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த டினாமினேஷனில் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிற பொறுப்பை ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். உடைய டினாமினேஷனில் இருக்கிற ஒரு ஜனங்களை ஆண்டவர் பக்கம் அழைத்து வா. இதுதான் இந்த 72 பேருடைய பணியின் அமைப்பு. இவர்கள் சென்று தன்னுடைய சொந்த இனமாகி இஸ்ராயல் வீட்டாரிடத்திலே சென்று அவர்களிடத்துல ஆண்டவரை குறித்து செய்தி சொல்லி திரும்பி வருகிறார்கள். எப்படி வராங்களாம் பாருங்க. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றார்கள். பாருங்க, ஆண்டவர் பூமியில இருக்கும் போதே தன்னுடைய 33 வயதில இறை பணியை நிறைவுபடுத்த பயணம் செய்தார். அந்த பயணத்திற்கு 12 பேரை தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டு அது வளர்ச்சி அடைந்தன. இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அது 72 பேராய் மாறின. அந்த 72 பேரை பணிக்காக அமர்த்தி இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க அவர்களை தனிமையாக அனுப்புகின்றார். 20 அனுப்புகின்றார். இவரோ ஒரே இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த 72 பேரும் தன் உள்ளா மக்களுடைய குடும்பங்களையும் சந்தித்து திரும்பி வரும்போது என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசுவே, உம்முடைய பெயரை பயன்படுத்தின உடனே பேய்கள் ஓடுகின்றன, எங்களுக்கு அடிபணிகின்றன. நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் எப்படி இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறோம்? இயேசுவின் பெயருக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்ததினாலே ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அனுமதித்தார்கள். அதாவது அவரை ருசி பார்த்தார்கள். ஏனெனில் அவருடைய சிந்தனையில இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க இயேசு ஒருவரையே வைத்திருந்தார்கள். இயேசு என கட்டளை கொடுத்திருக்கிறார், நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இயேசு என்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தது. இயேசுவின் பெயரை உச்சரிக்க அற்புதங்கள் நிகழ்த்தும் போது அவருடைய உள்ளம் இன்னும் பேறு வகை கொண்டது. ஏனெனில் அவர்கள் உள்ளமும் அவருடைய மனதும் இயேசு என்ற பெயரை தவிர
வேறு எந்த பெயர்களும் அங்கு இல்லை. ஆகவேதான் அவர்களும் இயேசுவின் பெயரை உச்சரிக்கும் போது அவங்க வாயிலிருந்து வந்த அந்த சத்தத்தை கேட்ட பிசாசு அவர்களுக்கு அடிபணிய ஆரம்பித்தது. இந்த ஒரு பணியை தான் கடவுள் உன்னையும் என்னையும் அமர்த்தியிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எப்படி உள்ளத்திலே பல சிந்தனைகள், உள்ளத்திலே பல பெயர்கள், உள்ளத்திலே பல வாழ்க்கைகள், உள்ளத்திலே பலவிதமான வாக்குகள், ஒரே உள்ளம், ஒரே மனது, ஒரே இயேசு, ஒரே இயேசுவின் வாக்கு, ஒரே வாழ்க்கை என்று இல்லை. உள்ளத்திலே பல எண்ணங்கள் இருக்கின்றன, உள்ளத்திலே பலருடைய வார்த்தைகள் இருக்கின்றன, உள்ளத்திலே பலர் வாழ்கின்றார்கள். வெளியில மட்டும் நாம் கிறிஸ்தவர்களாக காண்பிக்கின்றோம். ஆகவேதான் நம் வாயிலிருந்து உச்சரிக்கிற இயேசு என்ற பெயருக்கு வல்லமை இல்லாமல் இருக்கிறது. அன்று அவர்கள் உச்சரித்த போது அற்புதங்கள் நிகழ்ந்தன. இன்று நாம் உச்சரிக்கும் போது ஏன் அற்புதங்கள் நிகழ்த்தப்படவில்லை? ஏனெனில் அவர்கள் இயேசுவை தவிர சிந்தனையில வேறு எதையுமே வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவங்க சுய வாழ்க்கையை கூட அவங்க வைத்துக் கொள்ள விரும்பல. அதே சிந்தனையில் பயணித்தார்கள். அற்புதங்கள் நிகழ அவங்க விசுவாசம் இன்னும் வளர்ச்சி அடைந்தது. எல்லாரையும் மறந்துட்டாங்க. இயேசு ஒருவரையே சிந்தனையில நிறுத்தி கொண்டார்கள். இதே போலதான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு ஒருவரை தவிர வேறு எந்த பெயரையும் உள்ள வைத்துக் கொள்ள இயலாது. பல பெயர் உங்க உள்ளத்துல இருக்கும் என்றால் உங்களால ஒரு சின்ன துளி அற்புதம் கூட நடத்த முடியாது, நடக்காது. கொள்ளை நோய் பலவிதமான நோய்கள் வந்து தாக்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆமேன், நன்மை வாங்கி கொண்டுதான் இருப்போம். அற்புதம் ஒன்றும் நடக்காது. அற்புதங்கள் நிகழ்த்தப்படாது. என்றைக்கு அற்புதங்கள் நிகழும்? இயேசு ஒருவரையே உள்ளத்தில் வைத்திருக்கும் போது, அவர் எனக்குள்ள வருகிறார் என்ற உணர்வோடு நன்மை வாங்கும் போது, அவர் ஒருவரே எனக்கு வாழ்க்கை என்று நினைக்கும் போது, அவரையே சிந்தனையிலே நினைத்துக் கொண்டு வாழும் போது, அப்பதான் நன்மை வழியாக உள்ளே அவர் வருகின்றார். உன்னை வைத்து பல காரியங்களை செய்ய வருவார். எவ்வளவு அருமையான நற்செய்தி பாருங்க. மகிழுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல் விழ கண்டேன். பாருங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல தரிசனமாக பார்க்கின்றார். 72 பேரும் ஊருக்குள்ளே சென்று ஆண்டவர் பெயரை பயன்படுத்தும் போது வானத்தில் இருக்கிற சாத்தான் கீழே விழுந்து விட்டது என்று சொல்லுகிறார். அது மின்னல் போல விழுந்தது. ஏனெனில் ஊர் முழுக்க இயேசு 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 என்ற பெயர் பல வாய்களிலே உச்சரிக்கப்பட்டன. ஆகவே அந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் கீழே விழுந்தன. இன்னைக்கு நாம எப்படி? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட இயேசு 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 என்ற பெயரை உச்சரிப்பது கிடையாது. ஏன்? நீங்க கூட இயேசு இயேசு என்ற பெயரை உச்சரிப்பது மிக குறைவுதான். 72 பேரும் ஊருக்குள்ளே சென்று இயேசு இயேசு என்று உச்சரித்தவுடனே இயேசுவின் வல்லமை வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் கீழே விழுந்தது. இந்த நற்செய்தி சொல்லுகிறது. நான் சுயமாக எதுவும் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். பாம்புகளும் தேள்களும்னா என்ன அர்த்தம்? விஷம் நிறைந்த ஜந்துகள். இவை மனிதனை கொல்லும். அப்படி என்றால் கொல்லுகின்ற நோய்கள், கொல்லுகின்ற உள்ளத்தை கொள்ளுகிறவை, உடலை கொள்ளுகிறவை, ஆன்மாவை கொள்ளுகிறவை எவையா இருந்தாலும் அதை அழிக்கிற திறன் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எவ்வளவு உள் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர் மக்களே, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார். You are not ordinary Christian. You are strengthened by the Christ.
Your mind always must be filled in the name of Jesus. Your tongue must always confess that Jesus is Lord in this world. The sound must spread everywhere. When you praise in your home, when you talk with others, Jesus, Jesus, Jesus. That sound makes to give the deliverance from all the difficulties and disease. This is happened with the 72 apostles in those days. They went around all the places. They raised the voice, Jesus giving healing, Jesus giving deliverance, Jesus giving deliverance from all the difficulties. They raised the voice, Jesus, Jesus, Jesus. Meanwhile, you raise your voice in your home, saying the name Jesus. The deliverance and protection will be there in your home. நண்பர்களே மக்களே, அற்புதமான நிகழ்வு பாருங்க. இயேசு அன்றைக்கு பூமியில உயிரோடு இருக்கும் போது இவை என்றால், இன்றைக்கு இயேசு நம் அருகில எவரெல்லாம் அழைப்பார்களோ உலகத்திலே அத்தனை பேர் மத்தியிலும் செயலாற்றுகிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். உங்கள் சிந்தனைகள் முழுக்க இயேசு ஒருவர் தான் இருக்க வேண்டும். உங்க வாயில பேசும்போது இயேசு இயேசு என்ற உச்சரிப்பு இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்த நற்செய்தி வாசகங்கள் சரளமாக வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க அற்புதங்களை உங்கள் வழியாக பார்க்க முடியும். இன்றைய நற்செய்தி ஆண்டவர் மிக அழகாக திருப்பலி வாசகத்தில் உரைக்கின்றார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமை என்றால் பொருள் என்ன? இந்த மாதிரி கொள்ளை நோய், மனிதனை கொள்ளுகிற நோய், கொரோனா நோயை நசுக்கி கொள்ளுகிற அந்த சக்தி ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அடங்கி ஒட்டங்கி பயந்து வாழ்வதற்காக அல்ல. கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கின அந்த நாளில் இருந்து இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் அடியேன் பயணித்துக் கொண்டே இருக்கின்றேன். பல இடங்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெபத்தினால் ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். ஏன் தெரியுமா? இயேசு என்ற பெயர் எந்த நாவு உச்சரிக்கிறதோ அந்த நாவின் வழியாக அவங்க சுற்றி இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். You also raise the name of Jesus. நீங்கள உச்சரிங்க. பல பேர் இந்த உலகுக்கு தேவை. பலர் உலகுக்கு தேவை. கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகள் ஜெபத்தோனியால் நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா குடும்பத்திலும் இயேசு இயேசு என்ற பெயர் உச்சரிக்கிற குடும்பங்கள் எழுப்ப வேண்டும். அவங்களை கொண்டு அங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் காக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த 72 பேரும் ஊருக்குள்ளே சென்ற உடனே இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் பார்க்கிறார், வானத்தில் இருக்கிற சைத்தான்கள் கீழே விழுந்தன. ஏன்னா அவங்க ஊருல போய் இயேசு பெயரை உச்சரித்தாங்க பாருங்க. இன்னைக்கும் அதே ஆண்டவர் தான் நம்முடன் இருக்கின்றார். நம்ம வீட்டை பிடித்த தரித்திரங்கள், தெருவை பிடித்த சாபங்கள், நாட்டை பிடித்த பசாசுகள் விலகி ஓட வேண்டும் என்றால் கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படி ஜெபிக்கிற குடும்பங்களாக எழும்ப வேண்டும். ஜெபிக்கிற குடும்பங்கள் எழுப்புதலை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எல்லா வீட்டிலும் இயேசு இயேசு என்ற தொனி ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற எந்த பிசாசுகளும் செயலற்ற போய்விடும். எதுவுமே செயல் சரியாது. ஏனெனில் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க, வல்லமையும் அனைத்தையும் வெல்லும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. அடங்கி ஒடுங்கி வாழ்ந்த வாழ்க்கை போதும். உன்னை எந்த தீங்கும் தீண்ட முடியாது. நான் சாட்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கொரோனா பேஷண்ட்டுக்காக இதே கையில வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆனால் அடியனுக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. வாக்கு நிறைவேறுகிறது. என்ன உரைக்கிறார் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. Believe in Jesus, you will be protected.
இன்றைய நற்செய்தி வாசகம் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது பாருங்க. உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது நினைத்து மகிழுங்கள். பூமியிலே தீய ஆவிகள் அழிப்பதற்காக இருக்கின்றன. என்னை பார்த்து பசாசு பயப்படுகிறது என்று நினைக்காம, என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நம்ம பெயர் எழுதினா தான் பூமியில இப்பேறு பெற்ற செயல்களை செய்ய முடியும். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணகத்தில் உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து மகிழுங்கள். நன்றி மக்களே. நம்மளால ஒரு சின்ன துளி அற்புதம் கூட நடக்கலைனாக்கா நம்ம பெயர் இன்னும் பரலோகத்தில் எழுதப்படவில்லை என்பது பொருள். நம்மால அநேக அற்புதங்கள் நடக்கும் என்றால் நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அவர் உரைக்கிறார் பாருங்க. என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர் வகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். யார் அந்த குழந்தைகள்? அந்த 72 பேர் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட முதல் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் பணிக்காக அமர்த்தினவர்கள். அவங்களை பார்த்து குழந்தைகள் என்று சொல்லுகின்றார். அன்றைக்கு வாழ்ந்த அறிஞர்கள், பரிசேயர், அன்றைக்கு இருந்த குருக்கள், அன்றைக்கு இருந்த எல்லா வேத வல்லுநர்கள், அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாம சாதாரண மக்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு அவர்கள் அநேக சடங்குகளுக்கு அடிமையா இருந்தார்களே தவிர இயேசுவுக்கு அடிமையாகவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அதே போல நீங்களும் இயேசுக்காக வாழாமல் யாராருக்கோ நீங்க வாழ்வீர்கள் என்றால் உங்களால ஒன்றுமே நடைபெறாது. அதே நேரத்தில் உங்க பெயர்களும் பரலோகத்தில் எழுதி வைக்கப்படாது. இயேசு ஒருவருக்கு தான் அடிபணிய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படும். பூமியிலே பிசாசுகள் உன்னை பார்த்து பயப்படும். கொள்ளை நோய்கள் நீ அதட்டின உடனே உடலை விட்டு விலகி ஓடும். நற்கருணை நாளை தினத்திலே எல்லா ஆலயங்கள் திறக்கப்படுகின்றன. நற்கருணை கொடுக்கிறவருக்கும் சரி, நற்கருணை வாங்குகிறவர்களுக்கும் சரி, அற்புதங்கள் நடைபெறுகிற நேரம் தொடங்கும். இயேசு என்ற எந்த நாவு அறிக்கையிடுகிறதோ அந்த உள்ளத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவை என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் வழியாய் அற்புதம். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, எவ்வளவு அருமையான வாக்கு சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இது உமது திருவிழம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். என் நண்பரை மக்களே, இயேசுவை அறிய வேண்டும் என்றால் பிதாவாக இறைவன் கொடுத்த கட்டளைகளை முதலிலே நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தந்தை தவிர எவரும் அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண வருகின்ற விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. இயேசுவின் பெயரால் இவங்க பேசும்போது நடந்த அற்புதங்கள், கொள்ளை நோய் ஓடின, பிசாசுகள் ஓடின, இவருடைய கண்கள் நேரடியாக பார்க்கிறது. என்ன இயேசு பெயரை பயன்படுத்தும் போது இதெல்லாம் நடக்குது. இதுதான் ஆண்டு சொல்றார், நீங்க கண்ட காட்சிகள் உங்க முன்னோர்கள் எவரும் காணவில்லை. அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இந்த உலகம் கடலை போன்று பிரிந்து கிடக்கிறது. அதுல நீச்சல் அடிக்கணும்னா கடல்ல நீச்சல் அடிக்க பயிற்சி வேண்டும். கடல்ல நீச்சல் அடிக்க தைரியம் வேண்டும். அச்சம் இருக்கக்கூடாது. அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாய் இயேசுவையே முன்னோக்கி பயணிக்கிறவர்களாக இருந்தால்தான் இந்த உலகில் இருக்கிற சைத்தான்களையும் சைத்தான் செயல்கள் கொள்ளை நோய்களையும் அடக்க முடியும்.
அது அடங்கும். உன் சிந்தனை முழுக்க முழுக்க இயேசு என்ற பெயரை தவிர வேறு எந்த பெயரும் உனக்குள் இருக்கக்கூடாது. அப்போதுதான் இது நடக்கும். இல்லையென்றால் உன் காது மட்டும் கேட்கும், வாக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும், நீங்க ஆண்டவருக்கு பயன்பெற மாட்டீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவருக்கு பயன்படவில்லை என்றால் பரலோகத்தில் இடமில்லை என்பது பொருளாகும். ஏனெனில் இது நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த பூமியிலே இயேசுவின் பெயரை பயன்படுத்தி ஜனங்களை விடுவிக்கிறவர் எவர்களோ அவங்க பெயர்தான் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கும். விண்ணகத்தில் எவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அவங்க இந்த பூமியில இயேசுவை தவிர வேறு எந்த பெயரும் இந்த நாவில உச்சரிக்க மாட்டார்கள். இதான் இன்றைய நற்செய்தி. ஆக சீடர்கள் பக்கம் ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கண்டவைகள் முன்னோர்கள் எவரும் காணவில்லை, ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என் அன்பு மக்களே, கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியத்தை தான் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்கள் எவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்ததா இருக்கிறது பாருங்க. ஏதோ கேட்கிறோம் செல்லுகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட வேண்டும். இன்னையிலிருந்து கேட்கிறதை செய்வேன், செய்கிறதை சொல்லுவேன், அதன்படி வாழ்வேன் என்று தீர்மானிக்க பயன் பெற வேண்டும். இந்த நற்செய்தி வாழ்வாக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் அன்று அவர்களை முதல் கிறிஸ்தவர்களாய் தேர்ந்து கொண்டார், இன்று நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். நற்செய்திதான் வாழ்க்கை, இயேசுதான் வாழ்க்கை என்று பயணம் செய்ய தொடங்க வேண்டும். உலகில் இருக்கிற மக்களை பிடித்திருக்கிற பிசாசில் இருந்து, கொள்ளை நோயிலிருந்து, மந்த புத்தியிலிருந்து விடுதலையாக்குகின்ற அதிகாரம் ஞானஸ்நானம் பெற்ற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இவையெல்லாம் இயேசுவின் பெயராலே தான் நடக்கும். வேறு எந்த பெயருக்கும் பிசாசெல்லாம் அடி பண்ணியாது, யாருக்கும் பயப்படாது. ஏன்? பிதாவாகிய இறைவன் இயேசு ஆண்டவர் என்ற பெயரிலே பூமியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கே அடிபணியும். என் மக்களே, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் கீழே விட வேண்டும் என்றால் நீ நானும் இயேசுவின் பின்னாலே அவருடைய வாக்கை கடைபிடிக்கிறதுல வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் அவை அனைத்தும் விலகி போய்விடும். நம்ம ஜெபம் ரொம்ப ஈஸியா பரலோகத்துக்கு செல்லும். இதான் இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகம். இன்னைக்கு முதல் வாசகத்தை பாருங்க. யோபுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். தன் வாழ்நாட்களில் அனைத்து துன்பங்களையும் சகித்துக் கொண்டதினாலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் துன்பத்தை குறித்து யோசிக்காமல் கடவுள் 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 கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுள் கடவுள் என்று வார்த்தைக்கு வார்த்தை இறைவனை மகிமைப்படுத்தினார் யோபு. இன்றைக்கு இதே போல நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவை மகிமைப்படுத்தும் போது உன்னால் ஆண்டவர் மகிமை அடைகின்றார். நண்பர்களே, யோபு கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுள் தான எல்லாமே எல்லாமே அவருக்கு தான். எப்படி வசனிக்கிறார் பாருங்க. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். இன்றைய முதல் வாசகம் யோபு 42ஆம் அதிகாரம் 1 - 17 வரைக்கும் வாசிக்கிறோம். யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் என்ன? நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்பதை நான் அறிவேன், அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டார். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகுகின்றேன், அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதல் மட்டுமே கேள்விப்பட்டேன். பாருங்க, யோபு என்ன சொன்னாரு? கடவுள்கிட்ட பேசுறாரு. உம்முடைய அறிவுக்கு என் அறிவு எட்ட இயலாது, என்னுடைய அறிவெல்லாம் வீணானது. ஆனால் ஒன்று மட்டும் கடவுளே, எனக்குள்ள உழன்று கொண்டிருக்கிறது என்ன?
உன்னை நான் காதலிக்கின்றேன். என் அன்பு மக்களே, உலகத்திலே யார் யாரை பார்த்து யார் யாரோ காதலை சொல்லுகிறார்கள். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அதெல்லாம் டெவில் சொல்லுகிற வாக்கு. You are loving the devil. Become like a Job. The Job is telling very clearly, I love you, God. This is the only word is there inside in me. I love you so much. Whatever difficulty in my life, whatever may be anything, but I love you, God. Today's first reading, Job chapter 42, 1 to 17. I love you, God. பாருங்க என்ன சொல்றாரு. எவ்வளவு அழகான வாக்கு பாருங்க. நான் தான் புரியாதவற்றை புரிந்தேன் என்று சொல்லிவிட்டு உம்மை பற்றி காதல் மட்டுமே கேள்விப்பட்டேன். உம்மை பற்றி காதல் மட்டுமே. காதல் என்ற வார்த்தை இன்றைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டா அது எங்கேயோ போயிடும். உடலில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா போதும். என்னைக்காவது உன் கடவுளை பார்த்தா ஐ லவ் யூ என்று உள்ளத்திலிருந்து சொல்லி இருக்கிறீங்களா? ஆனா யோபு பாருங்க, உடல் அழிந்தாலும் செல்வங்கள் சென்றாலும் மக்கள் இழந்து போனாலும் என் ஆண்டவரை நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். ஆகவே கடவுள் என்ன செய்தாராம்? அவருடைய விளைவு என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம். மீண்டும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தன. அவருக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தன. உலகத்திலேயே அழகு வாய்ந்த பெண் பிள்ளைகள் அவர்களைப் போல எவரும் இல்லை. விவிலியம் சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்றாரு? அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தன. மூத்த மகளுக்கு எமீமா என்றும் 2வது மகளுக்கு கெட்சியா என்றும் 3வது மகளுக்கு கேரோன் ஆபுக் என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்தது கிடையாது. நாடுனா என்ன அர்த்தம்? நாடுனா இன்னைக்கு throughout இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் வச்சுக்க, இந்தியாவிலேயே யோபு வாழ்ந்த ஊரிலே, அந்த ஊரிலே, அந்த நாட்டிலேயே யோபுடைய அழகு வாய்ந்த பெண்களைப் போல ஒருவரும் இல்லை என்று அப்பேர் பெற்ற ஆசிரியை கடவுள் கொடுத்தார். நண்பரே மக்களே, யோபு கடவுள் மேல் வைத்த காதல். நீங்க யாரை காதல் பண்றீங்க? மனிதனுடைய காதல் பசாசுடைய. அதை நினைக்கிறதெல்லாம் செய்துவிட்டு கடவுளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். யோபுக்குள் இருந்த காதல் கடவுளோடு இருந்த காதல். ஆகவேதான் யோபை தொடுவதற்கு பசாசு கடவுள்கிட்ட போய் உத்தரவு கேட்டது. நீங்க யாரை காதலிக்கிறீங்க? மனுஷனுடைய பெயர் உள்ளத்தில் இருந்தால் அழித்து விடுங்கள். இயேசு என்ற ஒருவரை காதலிக்கிறேன் என்று சொல்லுங்க. I love only Jesus, not in the world. In practical life, யோபு நான் கடவுளை காதலிக்கிறேன் என்று சொன்னாரே, அது வார்த்தையில் அல்ல, முதல் அதிகாரத்தில் இருந்து பார்த்தோம் என்றால் எந்த இடத்துல நான் காதலிக்கிறேன் என்று சொல்லவில்லை. 42வது அதிகாரத்திலே காதலிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த 42வது அதிகாரத்தின் பயணங்கள் என்ன? துன்பம், துன்பம், துன்பம். முதல் அதிகாரத்திலிருந்து 42 வரைக்கும் அவர் அனுபவித்த துன்பங்கள். உடல் அழுகி போனன. அரசனாய் இருந்தவன் ஆண்டியாக சாம்பலில் அமர்ந்தான். நண்பர்கள் வெறுத்தனர், மனைவி வெறுத்தாள், பிள்ளைகள் இறந்து போயின, எல்லாம் போய்விட்டது, 0. ஆனால் யோபு வாயில் இருந்து வந்த வார்த்தை, என் கடவுளை நான் காதலிக்கின்றேன். ஒரு சின்ன துன்பம் வந்தாலே நம்மால தாங்க இயலாது. உடனே கடவுளை கோபித்துக் கொள்ளுகின்றோம். ஏன் எனக்கு இப்படி கேள்வி கேட்கிறார்? ஏன் யோபுடைய சரித்திரம் விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கடவுளுக்காக ஒரு மனிதன் வாழும் போது கடவுள் எந்த அளவுக்கு அவனை பாதுகாக்கின்றார் என்ற சரித்திரத்தை உலகம் அறிய வேண்டும். நீ நானும் அறிய வேண்டும். நாம் வழிபடுகிற கடவுள் கல்லு, மண்ணு, மரம் அல்ல. அவர் உயிரோடு வாழ்கிறார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு சான்று பகரதான்
ஆண்டவர் இன்று நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே யோபின் புதல்வியர்கள் அந்த நாடெங்கும் அவர்களை போன்ற அழகுள்ளவர்கள் எவரும் இல்லை. மீண்டும் அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தன. பாருங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் மூத்த வீட்டில உட்கார்ந்து உணவு உண்ணும் போது அவங்க இறந்து போயிட்டாங்க. இது கடந்த வாரத்துல யோபுடைய வசனம் நீங்க முழுக்க தினந்தோறும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து பைபிள தினந்தோறும் திருப்பள்ளி வாசகத்தை தினந்தோறும் படிங்க. அப்ப இன்னைக்கு 42ல மறுபடியும் அவர்களுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தன. மறுபடியும் செல்வாக்கு கிடைத்தது. எத்தனை ஆண்டு வாழ்ந்தார்? 140 ஆண்டு வாழ்ந்து எத்தனை தலைமுறை பாருங்க என்று பார்க்கும்போது விவிலியத்துல வாசிக்கிற இன்னைக்கு வாசகத்துல நாடகம் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். 140 years Job was lived. தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டு கழித்து இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இருந்தார். 4 generation. எப்ப யோபுக்கு பிள்ளைகள் பிறந்து அவங்க எல்லாம் வாழ்ந்து அவங்க இறந்துட்டு மறுபடியும் பிள்ளைங்க பிறந்து மறுபடியும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாம் அப்படி கிடையாது. பிறந்த பிள்ளைங்களுடைய ஜெனரேஷன் ஒண்ணு கூட பார்க்காத தகுதியற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. 2வது ஜெனரேஷன் பார்க்க முடியாத கூட செத்து போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா யோபு பாருங்க, 140 ஆண்டுகள் 140 years he lived. 4ஆம் தலைமுறை. ஒருவேளை அவருக்கு பிறந்த முதல் பிள்ளைங்க இருந்திருந்தா 8ஆம் தலைமுறை வரைக்கும் போயிருப்பாரு. அந்த பிள்ளைங்க இறந்து போனாங்க. மீண்டும் 10 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தது. அந்த பிள்ளைகளின் 4 ஜெனரேஷன் பாருங்க. 4 generation with 10 children. 4ஆம் தலைமுறை மட்டும் 140 வயது வரைக்கும் இருந்தார். ஏன்? He loved the God. கடவுளை அவர் நேசித்தார். இதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே யோவானை குறித்து சொல்லும் போது சான்று பகர்கிறார். இவன் உயிரோடு இருக்க விரும்பி நான் விரும்பினால் அவன் இருப்பான். ஆகவேதான் யோவானை கொதிக்கிற எண்ணெயில விட்டார்கள். அந்த எண்ணெயிலிருந்து எடுத்தார்கள். அவர் காயமடைந்தாரே தவிர உயிர் போகவில்லை. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்திக்கினாலே செத்துப்படுறாங்க. கொதிக்கிற எண்ணெயில எப்படி ஒரு சிக்கன் கபாப் போட்டு பொரிப்பீங்களோ அந்த மாதிரி எண்ணெயில உருட்டி எடுத்த யோவான் சாகவில்லை. 101 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து பிறகுதான் இறந்தார். அதே இயேசு இன்றைக்கு நம்முடன் இருக்கின்றார். இந்த வாசகங்களை படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் திருப்பள்ளி வாசகங்கள் நமக்கு வலுவூட்டுகிறதா இருக்கின்றன. எங்களை போன்ற பல குடும்பங்கள் எழும்ப வேண்டும். நாளை தினத்துல எல்லா ஆலயங்கள் திறக்கப்படுகிறது. நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நல்ல விசுவாசிகளாக செல்ல வேண்டும். ஆமென் என்று ஆண்டவரை வாங்கும் போது அந்த ஆண்டவர் உனக்குள்ளே வர வேண்டும். உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நீங்க இயேசு ஒருவரை தவிர வேறு எந்த பெயரை உச்சரிக்காதீர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பெயரை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். இதான் திருச்சபையின் வரலாறு. திருச்சபையின் 700 ஆண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் விவிலியத்தை தவிர எதையுமே பயன்படுத்தி பேசவில்லை. விவிலியம் ஒன்று பேசப்பட்டது. திருச்சபை வளர ஆரம்பித்தது. இன்று விவிலியம் குறைந்து விட்டது. மீண்டும் விவிலியம் எல்லாரும் எழுப்ப வேண்டும். கடவுள் சொன்ன வாக்குகளை என்னையோரும் படிக்கணும். படிக்கிறதுக்கு நாம உதவியா இருக்கணும். எல்லாரையும் படிக்க வைக்கணும். எல்லாரும் கடவுள் வாக்கு யார் என்று அறிந்து கொள்ளணும். கடவுள் பெயரை எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் போது நமக்கு மேல் இருக்கிற பொல்லாத ஆவிகள் கீழே விட ஆரம்பிக்கும். நம்ம ஜெபத்தை கடவுள் உடனே கேட்பார். கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு சான்று பகர எழும்புவோம். அந்த கிறிஸ்து உன்னையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். ஆக நம் ஆலயத்திலும் நம்ம வீட்டிலும் நாம வேலை செய்யும் இடத்திலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி நாம் வாழ்ந்து கொள்வோம். எங்கு சொல்ல முடியுமோ அங்கு சொல்லுவோம். எங்கு செய்ய முடியுமோ அங்கு செய்து காட்டுவோம். எங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இருக்கிறதோ அங்கு வாழ்ந்து காட்டுவோம்.
இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அமைப்பு. எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது, எல்லா இடத்திலும் வாழ்ந்து காட்ட முடியாது. எங்கு வாழ்ந்து காட்ட முடியுமோ அங்கு வாழ்ந்து காட்டணும். எங்கு சொல்லணுமோ அங்கு சொல்லணும். எங்கு செய்து காட்டணுமோ அங்கு செய்து காட்டணும். இந்த வகையில கிறிஸ்துவை உலகிலே வெளிப்படுத்த நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆக எங்கு செய்து காட்டணும், எங்கு சொல்லி காட்டணும், எங்க வாழ்ந்து காட்டணும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அதுக்கேற்றவாறு வாழ்வோம். நேற்றைய வாசகத்திலே பார்த்தோம் அல்லவா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழிநடத்தும்படியே அனுப்பப்பட்டவர்கள். அவங்க சொல்லுகிறத கேட்டு நீங்க செய்யுங்கன்னு ஆண்டவர் நேற்றைய வாசகத்திலே சொன்னார். அதே போல இன்றைக்கு நாமும் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு ஆண்டவர் என்ற அறிக்கையிட தொடங்குவோம். இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எந்த நாமும் உங்க நாவில உச்சரிக்கப்படக்கூடாது. அப்படி உச்சரிக்கப்பட்டால் உங்க வழியா ஒரு சின்ன அற்புதம் கூட நடக்காது. இயேசு என்ற பெயரை மட்டுமே உச்சரிங்க, உங்களால பலர் விடுதலை அடைவார்கள். இதான் கடவுளின் திட்டம், இதான் இன்றைய நற்செய்தி. ஆகவே கண்களை மூடி செபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான் என் அன்புள்ள தகப்பனை, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம். என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைய திருப்பலி வாசகத்தின் வழியாய் நீர் எங்களோடு உரையாடினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புத கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்கள் எங்கள் உள்ளங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இதை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புதலினால் நிரப்புவீராக. பிடித்த தரித்திரங்கள், சாபங்கள், பசாசுகள், கொள்ளை நோய்கள் இயேசுவின் பெயரால் விலகி போய் என்று கட்டளையிடுகிறேன். இந்த ஜெபத்திலே கலந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியம். இந்த நாள் முழுவதும் எத்தனை பேர் இந்த காட்சியை பார்ப்பார்களோ அத்தனை கண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை போன்று பல குடும்பங்கள் எழுப்புதலினால் நிரப்புங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எழும்பட்டும். குடும்பமாக எழுப்பதினால் நிரப்பீராக. எல்லா வீட்டிலும் ஜெபத்தொனி ஆரம்பிக்கட்டும். சத்தங்கள் எழும்பட்டும். இயேசு இயேசு என்று அன்றைக்கு 72 பேர் ஊரிலே முழுக்க இயேசு இயேசு என்று சொன்னதினால் அந்த ஊரின் நாட்டுக்கு மேல இருக்கிற அசுத்தாவிகள் கீழே விழுந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு இயேசு என்று சொல்லும் போது அந்த வீட்டில் இருக்கிற பிரசாசு, தெருவில் இருக்கிற பிரசாசு ஓடுவதாக. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை வைத்து நீங்க அற்புதங்களை செய்வீராக. அருள் வழியாக பலருக்கு விடுதலை தாரும். உம்முடைய அன்பு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. இந்தியாவிலே பல பாகங்களிலே வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஜெபத்தை காது கொடுத்து கேட்கிற உமது பிள்ளைகளை தூய ஆவியால், பரிசுத்த ஆவியால் நிரப்பீராக. உடைய உள்ளங்கள் மாற்றம் பெறட்டும். உடைய வாக்குகளை கேட்டு வாழ்வாக்கிக் கொள்ளட்டும். வார்த்தை தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்கிற கிறிஸ்தவர்களை எழுப்பீராக. அன்பு கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உலகம் முழுதும் இருக்கிற சகல நாட்டு மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற துபாயிலிருந்து பார்க்கிற மகனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பணியாளரை தொடுவீராக. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. லெபனான் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிப்பீராக. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடங்களில் இருந்து ஜெபிக்கிறார்கள். உம்முடைய கரம் இந்த நிமிஷத்தில் அவர்களையும் அவங்க வீட்டின் மேலும் வல்லமை இறங்குவதாக. யுஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், இத்தாலி இடங்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அந்த இடத்துல இருக்கிற ஆவிகள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை கொண்டு கொள்ளுகிற நோய்களை குணமாக்குவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். கனடாக்காய் செபிக்கிறோம், ஜெர்மனிக்காய் செபிக்கிறோம், உகாண்டாக்காய் செபிக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம் இந்த நேரத்தில் இறங்குவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழுப்புதல் எல்லார் உள்ளத்திலும் இறங்கட்டும். உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்கள் உள்ளங்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைவரின் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்க இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்க நாட்டுக்கு மேல இருக்கிற அசுத்த ஆவிகள் விழட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உலாவீராக. உமது பிள்ளைகளை கொண்டு கொள்ளுகிற நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே. நீ செய்கிறமைக்காக நன்றி.
இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி அது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீங்க. திரும்பவும் இன்னைக்கு நற்செய்தியை வாசிங்க. இன்றைய திருப்பலி வாசகங்கள் யோபு 42ஆம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 42 1 to 17, 1-17 வரைக்கும் இன்றைய முதல் வாசகம். இரண்டாவது திருப்பாடல் பதிலுரை பாடல் சாம்ஸ் திருப்பாடல் சங்கீத புத்தகம் 119, 66, 71, 75, 91, 125, 130 வசனங்கள் எடுத்து வாசிங்க. தாவீது எந்த அளவுக்கு மேன்மையாய் ஆண்டவரை மெய்ப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ளும். பிறகு நற்செய்தி, இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி, சென்ட் லூக் சாப்டர் 10 10ஆம் அதிகாரம் 17-24, 17-24. இந்த 3 வாசகங்களை உங்க வீட்டில குடும்பமாக படிங்க, திரும்ப படிங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துவார். வசனத்துக்கு ஒப்புக்கொடுங்க. வாக்கு உங்களை வாழ்வாக்கும். இதான் இறை திட்டம். நாளை தினத்தில் திருப்பள்ளிகள், ஆலயங்கள் திறந்திருக்கின்றது. செல்லும் போது நம்பிக்கையோடு செல்லுங்க, பயத்தோடு செல்லுங்க. பயத்தோடு செல்லவில்லை என்றால் திரும்பவும் நிறுத்தி விடுவார் ஆண்டவர். நன்மை கொடுக்கிறவர்களை பயன்படுத்துவார், நன்மை வாங்குற நம்மையும் பயன்படுத்துவார். ஏனெனில் நம் இருவர் நடுவில் இயேசுவின் உடல் இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. நாம் சுகமாய் பலமாய் வாழ்வதற்கு ஆண்டவரின் உடல் உட்கொள்கிறோமே, அதுதான் வாழ்க்கை. ஆகவே நாளை தினத்தில் சிறப்பான முறையில எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லுங்க. எல்லா ஆலயங்கள் நாளை தினத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. செல்லுங்க, வைராக்கியத்தோடு செல்லுங்க. இன்னைக்கே வாசகத்தை, நாளைய வாசகத்தை இன்னைக்கே படிச்சுட்டு போங்க. அங்க போய் ஆண்டவரிடத்துல அனுபவித்து ஆண்டவரை உள்ளே கொண்டு நல்ல கிறிஸ்தவர்களா வாழுங்க. மீண்டும் நாம் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நாளை காலை அல்ல, நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஆலயத்துக்கு செல்வோம். நாளை மாலை 5 மணிக்கு வாலிபர்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் விசேஷ செய்திகளும் பாடல்களும் நடத்துவாங்க. நீங்க பங்கு கொள்ளுங்க. பிறகு முடிந்த உடனே பெரியோர்களுக்கு குடும்பமாக நாளைக்கு 5 மணிக்கு 1 மணி நேரம் தயாராருங்க. 5லிருந்து 5:30க்குள்ளாக தொடங்கி விடுவோம். நீங்க வந்து ஆண்டவரை தரிசித்து நல்ல குடும்பங்களாக மாறுவோம். இறைவன் உங்களோடு இருப்பாராக. யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கிறது. இதை பார்த்து நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த Facebook அக்கவுண்ட்ல என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கிறது, தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். நீங்க பலருக்கு அதை அனுப்பலாம். ஜெப உதவி என்னோடு எப்போது வேண்டுமானாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உலகத்துல எங்கிருந்து வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க காத்திருக்கின்றோம். We keep pray for you. My mobile number is there in the Facebook ID. Check it and call me. The Jesus will bless you. We are ready to pray for 24 hours. The Jesus giving deliverance. His name will be raised through us. So you can call me anytime. We will pray for you. Again we'll meet tomorrow evening by 5 to 5:30. God bless you. கடவுள் மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை மீண்டும் சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.